அனைவருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் லட்டு தனித்துவமானதாக இருக்கு. உலகில் வேறு எங்கும் இது போன்ற முறை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் திருப்பதி ஏழுமலையான் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனிதர்களாகிய நாம் வாழும் இந்த வாழ்க்கை காலம் முழுவதுமே பல விதமான இன்ப துன்ப அனுபவங்களை பெறுகிறோம். அதில் பெரும்பாலானோருக்கு பிரதான பிரச்சனையாக இருப்பது பொருளாதார நிலை. பொருளாதார நிலை உயர என்னதான் ஒருவர் கடுமையாக உழைத்தாலும் இறைவனின் அருள் ஒருவருக்கு அவசியமாகிறது. அந்த வகையில் நம் நாட்டின் பெரும்பாலான மக்கள் தங்கள் பொருள் செல்வ நிலை உயர வழிபாடு செய்வது கலியுக கடவுளான திருப்பதி திருமலை ஏழுமலையான். அது மட்டும் இல்லாமல் எல்லோருக்குமே இருக்கும் அவசர தன்மை காரணமாக திருப்பதி பெருமாளை தரிசிக்கும் பக்தர்கள் பெரும்பாலானோர் நேராக திருமலைக்கு சென்று பெருமாளை மட்டும் வணங்கி திரும்புகின்றாங்க. வெங்கடாஜலபதியின் முழுமையான அருளை பெற முதலில் நம்ம வெங்கடேஷின் மனதின் என்றைக்கும் விட்டிருக்கக்கூடிய நம்முடைய பத்மாவதி தாயாரை நாம் வழிபாட செய்ய வேண்டும். ஆகையால் முதலில் அந்த தாயார் வீற்றிருக்கக்கூடிய திருச்சானூர் கோவிலுக்கு சென்று உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார நிலை உயர அந்த பத்மாவதி தாயாரை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். இப்படி இந்த பத்மாவதி தாயாரிடம் வேண்டும் பக்தர்களின் கோரிக்கைகளை பூர்த்தி செய்யுமாறு தன் பதியாகிய வெங்கடேஷனின் பத்மாவதி தாயார் சிபாரிசு செய்வதாக ஐதீகம். அன்றைய தினமோ அல்லது அதற்கு மறுதினமோ திருமலை மீது வெற்றிருக்கக்கூடிய ஏழுமலையான தரிசிக்க பாத யாத்திரையாக செல்வது சிறந்த பலன்களை கொடுக்கும். இப்படி நடந்து மலை ஏற முடியாதவர்கள் வாகனம் மூலமாகவும் மலைக்கு செல்லலாம். இந்த புனிதமான திருமலைகளை கடந்து திருமாலை நம்ம தரிசிப்பது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இங்கு கோவில் கொள்ள அனுமதித்த அந்த மலையின் சொந்தக்காரராக ஸ்ரீ ஆதி வராகர் சுவாமியின் கோவிலில் உள்ள புஷ்கரணியில் நீராடி அதன் பின்னர் வராக சுவாமியை வழிபாடு செய்ய வேண்டும். அதற்கு பிறகு திருமலையில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய சீனிவாசனை தரிசனம் செய்ய வேண்டும். இப்படி இந்த வெங்கடேஸ்வரனை தரிசிக்கும் போது அவருக்கு உரிய மந்திரங்கள் தெரிந்தால் சில முறை ஜபித்து நாம் உங்களுடைய கோரிக்கையோ அல்லது விருப்பத்தையோ அவரிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்து தெரிவிக்க வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் திருச்சானூரில் வீற்றிருக்கக்கூடிய பத்மாவதி தாயாரின் சிபாரிசு அந்த பெருமாளும் ஏற்றுக்கொண்டு தன்னை மலை போல் நம்பி வந்த ஏறி பக்தர்களின் குறைகளையும் தீர்க்கக்கூடிய அருள்பாலிக்கக்கூடிய கடவுளாக தான் திருப்பதி ஏழுமலையான் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். திருப்பதி ஏழுமலையான் திருவுருவ சிலையில் சிலிர்க்க வைக்கும் ரகசியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். திருப்பதி ஆலயத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் சிலாதோரணம் என்ற அபூர்வ பாறைகள் இருக்குது. உலகத்திலேயே இந்த பாறைகள் இங்கு மட்டும்தான் இருக்குது. இந்த பாறைகளின் வயது 250 கோடி வருடம். ஏழுமலையானின் திருமேலியும் இந்த பாறைகளும் ஒரே விதமானவை அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு கருங்கல் சிலையானாலும் எங்காவது ஒரு இடத்துல சிற்பியின் ஒளிப்பட்டிருக்கக்கூடிய இடம் தெரியும். உலோக சிலையானது உலோகத்தை உருக்கி வார்த்த இடம் தெரியும். ஏழுமலையான் திருவுருவ சிலையில் அப்படி எந்த ஒரு அடையாளமும் இல்லை. எந்த ஒரு கருங்கல் சிலையை எடுத்துக்கொண்டாலும் சுறுசுறுப்பாக இருக்கும். ஆனால் ஏழுமலையான் திருமேனியில் நுணுக்க வேலைப்பாடுகள் எல்லாமே மெருகு போடப்பட்டது போல இருக்கிறதாகவும் ஏழுமலையான் விக்கிரகத்தின் நெத்திச்சுடி காதணிகள் புருவங்கள் நாபாகரணங்கள் எல்லாமே நகைக்கு பாலிஷ் போட்டது போல பளபளப்பாக இருக்கும். ஏழுமலையான் திருவுருவ சிலைக்கு பச்சை கற்பூரம் சாத்துறாங்க. இந்த பச்சை கற்பூரம் ஒரு ரசாயனம், அரிப்பை கொடுக்கும் ஒரு வகை அமிலம். இந்த ரசாயனத்தை சாதாரண கருங்கல்ல தடவினால் கருங்கல் வெடித்துவிடும். ஆனால் சிலா தோரணத்தில் உள்ள பாறைகளின் மீது இதை தடவினால் இந்த பாறைகள் வெடிப்பதில்லை. ஏழுமலையான் திருவுருவ சிலைக்கு 365 நாட்களுமே பச்சை கற்பூரம் தடவுறதாகவும் சொல்லப்படுது. ஏழுமலையான் திருவுருவ சிலை எப்பொழுதுமே 110 டிகிரி பாரன்ஹீட் வெப்பத்தில் இருக்கு. திருமலை 3000 அடி உயரத்தில் உள்ள குளிர் பிரதேசம். அதிகாலையில் 4:30 மணிக்கு குளிர்ந்த நீர் பால் மற்றும் திரவியங்களால் அபிஷேகம் செய்கிறாங்க. ஆனால் அபிஷேகம் முடிந்தவுடன் ஏழுமலையானுக்கு வியர்க்கும்.
பீதாம்பரத்தால் இந்த வியர்வையை ஒற்றி எடுப்பாங்க. வியாழக்கிழமை அபிஷேகத்திற்கு முன்னதாக நகைகளை கழற்றும் போது ஆபரணங்கள் எல்லாமே சூடாக கொதிக்கிறதாகவும் சொல்லப்படுது. திருப்பதி ஆலயம், அதன் வழிபாடு, உண்டியல் வசூல், பூஜை முறைகள், சரித்திர சம்பவங்கள் அனைத்துமே அதிசய நிகழ்வுகளாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருப்பதி திருக்கோவிலில் சமையல் கட்டு மிகவும் பெரிதாகதாகவும் பொங்கல், தயிர் சாதம், புளி சாதம், சித்ரான்னம், வடை, முறுக்கு, ஜிலேபி, அதிரசம், லட்டு, பாயாசம், தோசை போன்றவை மிக அதிக அளவுல தயார் செய்யறதாகவும் சொல்லப்படுது. ஏழுமலையானுக்கு தினமும் ஒரு புதிய மண் சட்டி வாங்குறாங்க. இதில் தயிர் சாதம் தவிர வேறு எந்த நிவேதியமும் கோவில் கர்ப்பகிரகத்திற்கு குலசேகரப்படியை தாண்டாது. இதில் வைரம், வைடூரியம், தங்க பாத்திரங்கள் எதுவும் குலசேகரப்படியை தாண்டி செல்லாது. ஆண்டவனுக்கு நைவேத்தியமாக செய்யப்பட்ட எச்சில் மண் சட்டியும் தயிர் சாதமும் ஒரு பக்தனுக்கு கிடைக்க பெற்றால் அது மிகப்பெரிய பாக்கியம். ஏழுமலையானின் உடை 21 முழ நீளமும் 6 கிலோ எடையும் கொண்ட புடவை, பட்டு, பீதாம்பரம். இந்த ஆடையை கடையில் வாங்க முடியாது. திருப்பதி தேவஸ்தான அலுவலகத்துல 12,500 ரூபாய் செலுத்த வேணும். வாரத்துல ஒரு முறை வெள்ளிக்கிழமை அன்று மட்டுமே வஸ்திரம் சாத்துறாங்க. இது மேல் சாஸ்து வஸ்திரம். பணம் செலுத்திய பிறகு வஸ்திரம் சாத்துவதற்கு 3 வருடங்கள் நம்ம காத்திருக்க வேண்டும். உள்சாஸ்து வஸ்திரம் ஒரு செட்டு 20,000 ரூபாய். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 15 வஸ்திரங்கள் சார்த்துவதற்காக சமர்ப்பிக்கப்படுது. பணம் செலுத்திய பிறகு வஸ்திரம் சார்த்துவதற்கு நாம் 10 வருடங்கள் காத்திருக்க வேண்டும். ஏழுமலையான் நகைகளின் மதிப்பு 1000 கோடி. இவருடைய நகைகளை வைத்துக்கொள்ள இடமும் இல்லை, சார்த்துவதற்கு நேரமும் இல்லை. இதனால ஆண்டிற்கு ஒரு முறை உபரியாக உள்ள நகைகளை செய்தித்தாள்களில் விளம்பரம் படுத்தி ஏலம் விடுறதாகவும் சொல்லப்படுது. ஏழுமலையானின் சால கிராம தங்க மாலை 12 கிலோ எடை. இதை சார்த்துவதற்கு 3 அர்ச்சகர்கள் தேவை. சூரிய கடாரி 5 கிலோ எடை. பாத கவசம் 375 கிலோ. கோவிலில் இருக்கக்கூடிய ஒற்றை கல் நீளம் உலகில் யாரிடமும் கிடையாது. இதன் மதிப்பு 100 கோடி அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. பக்தர்கள் சமர்ப்பிக்கும் வஸ்திரங்கள் தவிர அரசாங்கம் சமர்ப்பிக்கும் வஸ்திரங்கள் ஆண்டிற்கு ஒரு முறை சார்த்தப்படுவதாகவும் சொல்லப்படுது. அபிஷேகத்திற்காக ஸ்பெயின்ல இருந்து குங்குமப்பூ, நேபாளத்திலிருந்து கஸ்தூரி, பாரிஸ் நகரத்துல இருந்து வாசனை திரவியங்கள் வருவதாகவும் உயர்தர பொருட்களை கொண்டு வரவழைக்கப்பட்டு தங்க தாம்பலத்துல சந்தனத்தோடு கரைக்கப்படும். 51 வட்டில் பால் அபிஷேகம் செய்யப்பட்டு பிறகு காலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை அபிஷேகம் நடைபெறதாகவும் அபிஷேகத்திற்கு சுமார் 1 லட்சம் ரூபாய் செலவாகிறதாகவும் சொல்லப்படுது. இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் இருக்கு. அபிஷேகத்தின் போது ஏழுமலையான் தனது 3வது கண்ணை திறக்கிறதாகவும் சொல்லப்படுது. திருப்பதி ஏழுமலையான தரிசிப்பதால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. பல சுவாரஸ்யமான தகவலை கொண்ட கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் இருக்கு. திருப்பதி ஏழுமலையான தரிசிக்க தினசரி பல்வேறு மாநிலங்கள், மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து செல்றாங்க. உலக புகழ்பெற்ற இந்த கோவிலின் பக்தர்கள் புது வரவு நாளுக்கு நாள் அதிகமாக காணப்படும். பெரும்பாலும் பக்தர்கள் சனி, ஞாயிற்று விடுமுறை நாட்களில் இந்த கோவிலுக்கு செல்ல திட்டமிடுறதாகவும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.